நகரசபை 2 உறுப்பினர்களையும் பேட்டி கண்டதோடு நாட்டின் பல பகுதிகளிலுமே நமது வேலை திட்டங்கள் தொடர்பான ஒரு ஆர்வமும் ஒரு பார்வையும் இப்பொழுது பல பாகங்களிலும் எழத் தொடங்கி இருக்கின்றது. அந்த சூழலிலே நம்முடைய இந்த வேலை திட்டத்திலே கடந்த காலங்களிலே மிகவும் சீரியஸாக இணைந்து வேலை செய்த சகோதரர்களுடனான தொடரான கலந்துரையாடல்களையும் சந்திப்புகளையும் நாங்கள் மேற்கொள்வோம் என்று ஏற்கனவே கூறியிருந்தோம். அந்த வகையிலே தேர்தலின் பின்னர் எமக்கு கிடைத்த 2 ஆசனங்களுக்குமான உறுப்பினர்களை ஷூரா தெரிவு செய்து அனுப்பியதன் பின்னர் ஒரு நகரசபை அமர்வு கூட்டம் நடந்திருக்கிறது. அந்த கூட்டத்திலே நம்முடைய 2 பிரதிநிதிகளும் கலந்து கொண்டதோடு அந்த கூட்டத்தில் எவ்வாறான விடயங்கள் பேசப்பட்டன என்பது தொடர்பாக நகரசபை விடயங்கள் தொடர்பாக நம்முடைய அங்கத்தவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற ஒரு கூட்டம் தான் இது. எனவே இந்த கூட்டத்திலே அந்த விடயங்களை நாம் பேசியிருக்கின்றோம். கடந்த நகரசபை கூட்டத்திலே இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பான விரிவான விளக்கங்களை நகரசபை நமது உறுப்பினர் சகோதரர் பொறியியலாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களோடு கலந்துரையாட இருக்கின்றார். இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், தேர்தலின் பின்னர் இந்த நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் அரசியல் சமூக வேலை திட்டங்களிலே இணைந்து வேலை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்திலே அங்கத்துவ படிவங்களை வழங்கிய சகோதரர்களுடனான அவர்களுடனான தொடர்பான வேலை திட்டங்களை எப்படி மேற்கொள்வது என்பது தொடர்பான வேலை திட்டங்கள் ஷூராவிலே பேசப்பட்டு அதற்குரியவர்கள் பொறுப்பாக்கப்பட்டு அந்த வேலைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. உங்களோடும் தொலைபேசி மூலம் பேசி உங்களுடைய புகைப்படங்கள் ஏனைய தேவையான ஆவணங்களை பெற்றிருப்பார்கள். அது தொடர்பான கூட்டம் இன்ஷா அல்லாஹ் வலயங்களுக்கூடாக நாளையிலிருந்து ஆரம்பமாகின்றது. நேரம் நாளைய சந்திப்பிலே அந்த வலயங்களுக்கு பொறுப்பான சகோதரர்களுக்கு அழைப்புகள் வந்திருக்கும். எனவே இப்படி தொடராக அந்தந்த வலயங்களுக்குள்ளே அங்கத்துவம் பெறுகின்ற அங்கத்தவர்களை அழைத்து அவர்களோடு பல கலந்துரையாடல்களை நடத்தி எப்படி கிளை குழுக்களை ஊரின் 38 வலயங்களிலும் இருந்து உருவாக்கி இயக்கத்தினுடைய யாப்பு செல்வது போன்று கிளை குழுக்களுக்கு ஊடாக வேலை திட்டங்களை கொண்டு செல்வதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அது தொடர்பான கலந்துரையாடல்கள் நாளை ஆரம்பமாக இருக்கின்றன. எனவே அத்தோடு இந்த கிளை குழுக்கள் உருவாக்குகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் தான் அங்கத்தவர்கள் மீது பெரிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. உண்மையில் கடந்த காலங்களிலே அரசியல் இயக்கங்கள் அல்லது அரசியல் கட்சிகள் என்பது வெறுமனே வாக்கை பெறுவதில் மாத்திரம்தான் கவனம் செலுத்தி வந்திருக்கிறது. தேர்தல் காலங்களில் மாத்திரம்தான் போராளிகள் என்பதும் உறுப்பினர்கள் என்பதும் கட்சி ஆதரவாளர்கள் என்பதும் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கால வரையறைக்குள் தான் இவர்கள் எல்லோரும் மக்களை நாடி வருவது. ஆனால் நம்மை பொறுத்தவரையிலே காரியாலயத்திற்கு வருகின்ற வேண்டுகோள்கள் மக்களுடைய தேவைகள் பிரச்சனைகள் என்பது மிக பாரதூரமாக இருக்கிறது. காரியாலயத்திற்கு ஒரு சின்ன பிரச்சனைக்கும் நாடி வருகின்ற ஒரு சூழல் இன்று ஏற்பட்டிருக்கிறது. என்றாலும் அவர்களுடைய வறுமை அவர்களுக்கு தேவையான அந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு உதவி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. எனவே வருகின்ற வேண்டுதல்கள் கோரிக்கைகள் விண்ணப்பங்கள் உண்மைதானா, அவைகளின் உண்மைத்தன்மை என்ன என்பவைகள் எல்லாம் ஆராய்ந்து காரியாலயத்திற்கும் அல்லது பொறுப்பாளர்களுக்கும் தகவல்களை வழங்க வேண்டிய பொறுப்பு இந்த இயக்கத்தின் அங்கத்தவர்கள் மீதும் கிளை குழுக்கள் மீதும் இருக்கிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் இவ்வாறான வேலை திட்டங்கள் தொடர்பான பொறுப்புகள் உங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகின்ற பொழுது அவைகளை நீங்கள் பொறுப்போடு நிறைவேற்றுவீர்கள் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். உண்மையில் இது நான் வெறும் அரசியல் கட்சி கிடையாது, இது உறுப்பினர்களுக்குரிய வேலை மாத்திரம் கிடையாது, இது எல்லோருடைய வேலை. நாம் எல்லோருமாக சேர்ந்துதான் இந்த பயணத்தில் இணைந்திருக்கிறோம். இது நன்மைக்காக மாத்திரம் அல்லாஹ்வுடைய திருப்தியை மாத்திரம் எதிர்பார்த்து செய்கின்ற பணி என்ற வகையிலே இதில் எல்லோரும் பங்கெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. சில போது இந்த பிரச்சனைகள் தேவைகளிலே பண ரீதியாக உதவி செய்கின்ற அங்கத்தவர்கள் கூட நீங்கள் இருக்க முடியும். உதாரணமாக அன்னையிலே ஒரு பாடமுறையிலிருந்து ஒரு கடிதம் வந்தது. 2 பாடசாலை மாணவர்களுக்கு மூக்கு கண்ணாடிகள் அவருடைய பார்வையிலே குறைபாடு இருப்பதனால் மூக்கு கண்ணாடிகள் தேவை. என்னுடைய காரியாலயத்தில் பொறுப்பாக இருக்கின்ற முன்னாள் பரிசாளர் சகோதரர் காசிம் அவர்கள் அது தொடர்பாக
தொடர்பாக தகவல்களை சேகரித்து அதுக்குரிய உண்மையான தகவல்களை பெற்று காரியாலயத்தில் கொண்ட ஒரு சகோதரோடு கலைத்த போது அதை தான் வாங்கி தருகிறேன் என்று அதனை வேண்டி கையெழுத்து முடித்திருக்கிறார். இப்படி இன்னும் ஒரு தாய் வந்தால் அவருக்கு வெஸ்டின் காலிலே பித்த பிரச்சனை இருக்கிறது. வெஸ்டின் வாங்குவதற்கு கூட வசதி இல்லை. ஒரு வருடத்திற்கு 2 வெஸ்டின் போத்தல்கள் தேவை. அதனை நீங்கள் வேண்டி அதான் அவருடைய கோரிக்கை. எனவே அந்த அளவுக்கு கூட சின்ன பிரச்சனைகளை கூட தீர்த்து கொள்ள முடியாத வசதி இல்லாத வழி தெரியாத தாய்மார்கள், ஏழைகள், சகோதரிகள் காரியாலயத்தினாலே உண்மையில் இது ஆகப்பெரிய சதக்கா. இதனை ஒரு சகோதரர் பாடமாக்க முடியும். நான் ஒரு 1000 ரூபாய்க்குள்ள அல்லது ஒரு 600-700 ரூபாய்க்குள் வருகின்ற ஒரு வேலை. எனவே இதில் அங்கத்தவர்களும் இந்த நன்மைகளை பாரமளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இதை கிளை குழுக்களில் கலந்துரையாடி தங்களுடைய பங்களிப்புகளுக்காக எதிர்காலங்களை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய கலந்துரையாடல் நாளை ஆரம்பமாக இருக்கின்றது. எனவே அதிலே கிளை குழுக்கள் சார்பாக அழைக்கப்படுகின்ற எல்லா சகோதரர்களும் நீங்கள் அந்த கூட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 3வது விடயம், நகரசபைக்கு சென்றிருக்கின்ற பிரதிநிதிகளுக்கு உங்கள் பிரதேச அல்லது அந்த வலயங்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பான தகவல்களை நீங்கள் தான் வழங்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய இந்த வலயத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது அல்லது இப்படியான விடயங்கள் இருக்கு, இதனை நீங்கள் நகரசபையிலே போய் கலையுங்கள் அல்லது இதனை தீர்த்து தருவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்ற உங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய அமர்வில் சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் பேசியதற்கு பின்னால் இதனை ஒரு கலந்துரையாடலாக மாற்றுகின்ற பொழுது நீங்கள் முன்வைக்க முடியும். உங்களுடைய பிரதேசங்களில் இருக்கின்ற நகரசபைக்கு தெரியப்படுத்த வேண்டிய அல்லது நாங்கள் எங்கள் கூடாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற முக்கியமான பிரச்சனைகளை நீங்கள் இங்கு கூறுகின்ற பொழுது அவைகளை நாங்கள் முழுமையாக பதிவு செய்து அவர்களுக்கு தகவல்களை பெற்று அந்த பிரச்சனை கூடுக்காக அங்கு கொண்டு செல்கின்ற இந்த வேலை திட்டங்களை செய்ய முடியும். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இப்பொழுது இந்த சமூகத்திலே இந்த சமூகத்தின் பிரச்சனைகளை இந்த சமூகத்திற்கான மிகச் சரியான தலைமைத்துவத்தை வழங்குகின்ற இந்த பொறுப்பை பாரமளித்து நகரசபைக்கு சென்ற பின்னர் தான் வழங்குகிறது. இதனுடைய இரட்டிப்பு அல்லது இதனுடைய பல மடங்கு பாரம். ஏனெனில் நாங்கள் எல்லோரும் தப்பிவிட்டோம் என்று நான் நினைக்கின்றேன். மிக பொருத்தமானவர்களை தெரிவு செய்திருக்கிறோம். பொருத்தமற்றவர்களை தெரிவு செய்து அனுப்பியதன் விளைவு இப்போது அவர்களையும் வழிநடாத்த வேண்டிய ஒரு பெரிய தேவை நம்மீது வந்திருக்கிறது. நகரசபை என்றால் என்ன என்றே தெரியாதவர்கள் நகரசபை உறுப்பினர்களாக மாறியிருக்கிறார்கள். ஒரு நகரசபைக்கு இருக்கின்ற அதிகார வரையறம் என்ன என்பது கூட தெரியாமல் மக்களுக்கு தேர்தல் காலங்களிலே பிழையான வாக்குறுதிகளை வழங்கிவிட்டு இப்பொழுது மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகளை தாங்கள் மாறப்பட்டு கூட தரமாக செய்கிறார். எங்களுடைய பிரதேசங்களில் இப்போது அந்த பிரச்சனை நடக்குது. இப்பொழுது மக்களை திருப்தி படுத்துவதற்காக ஒரு வீதி போடுவது என்ற பெயரில் ஒரு கான்கிரீட் துண்டு ஒன்று போட்டு வைக்கிறார். நீங்க மறைக்காவதை பார்த்தால் தெரியும். எலெக்ஷன் காலையிலே ஒரு வேட்பாளர் கொட்டி விட்டார். நான் இதுக்கு வீதி போட்டு தருகிறேன். இப்பொழுது வீதி போடுவதற்குரிய எந்த ப்ரொசீஜரும் தெரியாது. இப்பொழுது மக்கள் எலெக்ஷன் முடிஞ்சவரை போய் வீட்டை தட்டி ரோட்டை போடுங்க. இப்போது கன்றைக்காரர்கள் கூட்டு வந்து காலுக்கு பக்கத்துல இப்படி ஒரு நீளமான ஒரு ஓடை ஒன்று மாதிரி அடிச்சு போட்டு அதுக்குள்ள கொண்டு அரவாச கொட்டி இப்ப போட்டு வைக்கிறீங்க. இந்த கான்கிரீட் அடிச்சு அந்த என்ன அந்த தலையெல்லாம் ஒழுங்கு கிடக்குது. இப்ப என்ன நடக்குதுன்னா சொல்லிங்க நல்லாட்சிக்காரர்கள் பெட்டிஷன் அடிச்சு நிப்பாட்டி போட்டாங்க. நம்மள தலைவர் போட்டி ஏன்னா அவருக்கு தெரியாது நான் என்ன செய்யலாம், ஒரு ரோட்டு போடுறேன், எப்படி போடுறேன், அதுக்கு யார் அனுமதி இருக்கணும், எப்படி செய்யணும், ஒன்றுமே தெரியாது. சொல்லி போட்டு இப்ப அந்த பிரச்சனை முடியும். கடைசி நம்ம வேலையில போட்டிக்கிறாங்க. இப்ப நான் கூட நம்மளுக்கு பேசுறாங்க, நீங்க பாருங்க இப்படி அடிச்சுக்கிறீங்க, பெட்டிஷன் அடிச்சுங்க வாங்கி வந்தா ஒரு மெம்பர் நம்மளோட ஒரு உறுப்பினர் ரோட்டு முன்னாடி இருந்தாலும் பிரச்சனை. நேற்று அவர் வந்து இப்ப அதை கிளியர் பண்ண இப்படி நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி மிக பிழையானவர்கள் இந்த சமூகம் தெரிவு செய்து அனுப்பியதன் விளைவு அங்குள்ள பிரச்சனைகளை நாம் தான் இருந்து வெளிப்படுத்த வேண்டிய பயங்கர பாரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதிலே நாம் எல்லோரும் காலம் எடுக்க வேண்டும். நாம் இருந்து ஒதுங்கிக் கொள்வது என்பது நமக்கு செய்கின்ற பெரிய அநியாயமாக மாறும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கலந்துரையாடலிலே இந்த சந்திப்பிலே உங்களுடைய முக்கியமான ஆலோசனைகளை கருத்துக்களை நீங்கள் முன்வைக்க வேண்டும். அல்லது சில குறைபாடுகளை அல்லது ஏனைய விடயங்களை நீங்கள் அவதானிக்கின்ற போது அவைகளை நீங்கள் சுட்டிக்காட்ட முடியும். எனவே இவ்வாறான சந்திப்புகளை அழைக்கப்படுகின்ற பொழுது கண்டிப்பாக நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும்.
இந்த சந்திப்புகளுக்கூடாகத்தான் நகர சபை அமர்வுகளில் என்னுடைய பிரதிநிதிகள் மிகவும் அந்த பிரயோஜனமான விடயங்களை முன்கொண்டு செல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். எனவே நான் சகோதரர் அடுத்து இந்த விடயங்களை பேசுவதற்கு சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்களை நகர சபை விடயங்கள் தொடர்பாக விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக நான் அவர்களை அழைக்கிறேன். முழுமையாக நிலைநாட்டாமல் விடப்போவதில்லை என்பது அல்லாஹ்வின் நிலைப்பாடாக இருக்கிறது என்று குர்ஆன். எனவே அல்லாஹ்வுடைய சவால் அவர்களுடைய வரும் வாய்களினால் ஊதி அணைக்கின்ற ஒரு